ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 11th நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது முக்கியமாக ஆர்ட்ஸ் குரூப்புக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ அணி இலக்கணம், அதாவது உங்களுக்கு வந்து அந்த 1 மார்க்ஸ் இந்த 14 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது மோஸ்ட்லி நீங்கள் எல்லா பேருமே நல்லபடியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் மற்ற கொஸ்டின்ஸில் என்னென்ன கோல்டன் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். சரியா? அணி இலக்கணம்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவக அணியை சான்றுடன் விளக்க, வேற்றுமை அணியை சான்று விளக்க, பிரிதும் மொழிதல் அணியை சான்று, இதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் தமிழாக்கம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் வந்து இயல் 1, 2 அப்புறம் 8. சரியா? இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் மொழி பயிற்சி, அதை மொழித்திறன் பயிற்சி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம். அதாவது 20, 24, 54, 115, 143, 175. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஜில் இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன் பயிற்சியை நல்லா பார்த்துங்க. ஏன்னா அதுலேருந்து 5, 2 மதிப்பெண்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் செய்யுளில் இருக்கக்கூடிய குருவினா பாருங்கள், பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்துக்கள் யாவை. அதுக்கப்புறம் அதாவது எதிரியாய் குருவிகள் எங்கோ போயின என தொடங்கும் பொருள் அது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வளரும் காவில், சரியா, முகில் தொகை ஏறும் பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் அப்படின்னு சொல்லி அடிகோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி செல்கிறது. காவடி சிந்து பற்றி எழுதுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காவடி சிந்து தமிழர்கள் புகழையும் பழமொழியும் அதாவது ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை. மருந்து எது. மருந்து மரமாக இருப்பவர் யார். சரியா? அதுக்கப்புறம் மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்று கூற்றினை உறுதிப்படுத்துக. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் உரைநடையில் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் 19 ஆரம்பிக்குது உரைநடையில். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதாவது வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன். தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகள் எவ்வாறு அதாவது எழுத்தாளப்பட்டன. ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறையை குறிப்பு வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது ஆனந்தரங்கரின் வருணை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை. அதுக்கப்புறம் நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமையை ஜீவானந்தம் வாழ்வுடன் ஒப்பிடுக. நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்கும் அதாவது வரதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிறுவினால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது செயல் நூல் ஒன்றின் முகவரையில் இடம்பெற வேண்டியன நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவனை அவை. தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் பொழுது வெளிப்படுத்தப்படும் மேன்மையான கருத்துக்களாக திரிசாலர் உணர்த்துவனை யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயிர் தமிழை உயிரென்று போற்று மீன்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடுவனை யாவை. இதெல்லாம் வந்து செயலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு உரைநடையில் 35வது கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்குது. என்னுயிர் தமிழ் என் மொழி என்பேன் என்னும் தலைப்பின் நீவிர் கொண்டு உள்ள மொழி பற்றினை எழுதுக. அதுக்கப்புறம் மலை மனித வாழ்விடம் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுன விளக்குக. ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி எடுத்துக்காட்டுன விளக்குக. அதுக்கப்புறம் ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி கூறுவனை அவை. தமசலிங்கம் என்றால் என்ன. அதுக்கப்புறம் நெடுவினா கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடரில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு அதாவது பொருந்து வகை விளக்கி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக என்னாச்சு பார்த்தா வரிசையாக அதில் கொடுத்துருக்கோம். சரியா? அதனால் இதை பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் நல்ல மார்க்கே உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.